மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சீர்படுத்துவேன். சீர்படுத்துவேன் என்றால் அதற்கு இன்னொரு வகையில் நாம் சொல்ல போனால் எப்படி சொல்லுவோம்? ஒழுங்குபடுத்துவேன். சீராக வைங்க, ஒழுங்காக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒழுங்கு என்கிறது எங்கே இருக்கிறது என்றால் சபையில் இருக்குது. ஒழுங்கு என்கிறது எங்கே இருக்கிறது என்றால் குடும்பத்தில் இருக்குது. ஒரு பிள்ளை வளரும் பொழுது குடும்பத்திலே தகப்பனையும் தாயையும் பார்க்கிறது. சபையிலே ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை ஊழியக்காரனை பார்க்கிறார்கள். பார்க்கக்கூடாது என்றல்ல, அவர்களுடைய நடக்கைகளை பின்பற்றி என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் சீர்திருத்தம் என்கிற ஒன்று, அதற்கு முன்பதாக ஒரு சின்ன டைம் எடுத்துக்கிறேன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். பரலோக ராஜ்யம் போறதுக்கு என்ன தேவை? பஸ் டிக்கெட் எடுக்கணும். எங்களை தகுதிப்படுத்தணும். வேத அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பின ஒருவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை பெறணும். பாவ அறிக்கை செய்தினே, பாவ அறிக்கையெல்லாம் தேவையில்லை. வாங்க நான் தருவேன் அப்படின்ற ஒரு அனுபவம் இல்லை. தேவையில்லை நீங்க கொடுங்கன்றது இன்னொரு அனுபவம். எது எப்படியா இருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார். அடுத்தது, மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆவியினாலே நிரப்பப்படணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். இருந்தா நாம் எங்க போகலாம்? பரலோகம் போகலாம். ஆனால் வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது. எப்படின்னா, வேதத்தை வாசிக்கணும்னு போட்டிருக்கு. வேதத்தை எங்க ஐயா போட்டிருக்கு அப்படின்னா நான் காட்டுறேன். நீங்க பார்த்துருப்பீங்க. வேதத்தை அதாவது வாசிக்கிறவன் கேட்கிறவனும் கை கொள்கிறவன் அதெல்லாம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து கிட்ட லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25, 26 வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒரு நியாயாஸ்திரி வருகிறான். வந்து அவன் என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, வாசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மெல்ல மெல்லமாக தானே போகிறேன், நான் இப்போ அதுக்கு தான் வர்றேன். என்னது? நியாயஸ்திரி வந்து கேட்குறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? சாலமோன் கட்டின மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டி, இல்லாட்டி ஒரு ஆசிரியப்பு கூட கட்டுறது கொண்டாந்து கொடுத்த மாதிரி கூட, அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீ, அவருக்கு தெரிஞ்சு போச்சு எது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை அவன் வாயிலிருந்து வரும்பொழுது தெரியும், இவனுக்கு வேதம் தெரிய வேண்டும் என்கிறது தெரியும். மேலான இடத்தை நாடுகிறவன் அவன் சோதிக்கப்படனாலும் இருக்குது. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு? நியாயப்பிரமாணத்தில் அடுத்ததுதான் அருமையானது. நீ வாசித்தது என்ன? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ பைபிளை வாசிச்சியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, வேதத்தை ஒவ்வொருவரும் வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும்? எதற்காக வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. கார் ஓடுகிறதுக்கு ஸ்டீரிங் பிடிக்க தெரிஞ்சு, கியர் போட தெரிஞ்சு, எக்ஸிலேட்டரும் பிரேக்கும் பிடிக்க தெரிஞ்சா கார் ஓட முடியுமா?
இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தான் நினச்சிக்கிறது, கார் ஓடுறதுக்கு இது தானே தேவை. நானும் அப்படி தான் ஓடி இருக்கேன், ஸ்ரீலங்காவில் சவுதியில் ஓடும்போது ஓடி இருக்கேன். ஏதோ தெய்வத்தினுடைய ஒரு கிருபை நான் இன்றைக்கு இங்கே இருக்கிறேன், இல்லாட்டி உள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் லைசன் எடுக்கிறதுக்கு முன்பதாக, ஓட்டுநருடைய அந்த பத்திரம் எடுக்கிறதுக்கு முன்பதாக போய் அவர்கள் படிக்கணும். வலது பக்க முன்னுரிமை என்ன, இடது பக்க முன்னுரிமை என்ன அப்படின்றத அவர்கள் படித்து, அதுக்கு பிறகு எழுதி, அதற்கு பிறகு இவர்களுக்கு இந்த அறிவு இருக்கிறது என்று அவன் ஊதிதப்படுத்தினதுக்கு பிறகு அவன் ஓட்ட பழகிறான், அவனுக்கு லைசன்ஸ் கிடைக்குது. அப்படித்தானே? அதுபோல வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதுதான் எது முன்னுரிமை, அதே வேளையில் வலப்பக்கம் எது இடப்பக்கம் எது என்பது தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வேதத்தை நாம் சுமந்தால் வேதம் நம்மை சுமக்கும். மோச ராஜசேகர் ஒரு பாட்டு படிக்கிறார், வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும். அப்ப சத்திய வேதத்தை, நீங்க எல்லாரும் வேதம் கொண்டாந்துருக்கீங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், வேதத்தை எல்லாரும் கையில் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். சத்திய வேதத்தை நாம் என்ன செய்யறோம்? கொண்டு வர்றோம். வீட்டிலையும் வாசிக்கணும், சபையிலையும் வாசிக்கணும். வசனம் சொல்லும் போது எடுத்து வாசிக்கணும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க பார்க்கிறீங்க, சிலர் பார்த்தா சங்கீத புத்தகமே வாசித்துட்டு வருவான். அவனுக்கு 35 வருஷம் ரட்சிக்கப்பட்டவனா இருப்பான், சங்கீத புத்தகம் தான், அதுக்கு வேற எங்கிட்டு போக மாட்டான். கேட்ட சொல்ல மற்ற ஒண்ணுமே விளங்கல, பரவாயில்ல ஏதோ வாசிக்கிறான், அது கூட வாசிக்காம சிலர் இருப்பான். பைபிளை திறக்குன்னா அப்படின்னுமா. ஏன்னா என் பைபிள் அப்படியே இருக்குது, இப்ப வித்தாலும் அதே விலைக்கு விற்கலாம். ஆனா ஒன்று, இன்றைக்கு நம்முடைய கரத்திலே நம்முடைய வேதம் கொடுத்திருக்கிறார், அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்ப பைபிளை திருப்பி 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 வாசிச்சா சில வேளை விளங்காது. எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, மீகா, யோனா, நாகுமாகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்லிகா, யோவான் எழுதின வெளிப்படுத்தின சுவிசேஷம், இதுல இருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை நமக்கு விளங்காம இருக்கலாம். அந்த ஒற்றை கொம்புள்ள ஆடு வந்து மோதி, தானியேல்ல இருக்கு, அது என்ன ஒத்த கொம்பு அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அதுக்கு பிறகு இருக்கிற வியாக்கியானம் என்ன, அது 4 பெரிய கொடுக்கப்பட்டது. யாரு? அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு பிறகு கொடுக்க. இதெல்லாம் எப்படின்னா, நாங்களும் பல காரியங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம், அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம். எவ்வளவு முடியுமோ கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துறது, அதே வேலை வெளிப்படுத்துறோம். ஒரு காரியம் சொல்றேன், என்னன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் அந்த கோத்திரத்தினுடைய பேர் இல்லை. இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு இந்த இதை எனக்கு தாங்க அப்படின்ட்டாங்க. நான் அவ்வளோ பெரிய ஒரு அறிவும் கிடையாது. நான் ஒன்று என்ன செஞ்சேன், புத்தகம் எழுதுகிற ஒரு ஆசிரியருக்கு அடித்து சொன்னேன், பாஸ்டர் இங்கே வாங்க, அவர் எனக்கு நல்ல பழக்கமானார், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அவர் பைபிளை திறந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு காட்டினார், பாருங்க மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கும் விளங்கலைன்னார். விளங்கலைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இதை குறித்து நான் ஏதோ ஒரு புத்தகத்திலே படித்திருக்கிறேன்னு சொல்லி மறுபடியுமாக அந்த புத்தகத்தை தேடி அதனுடைய கருத்தை எடுத்து 2 பேருக்கும் அனுப்பினேன். ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தினால் என்ன, வெள்ளிக்கிழமை தொடங்கிருச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து போகிறதுக்கு இடையில ஏதாவது நான் கத்துவேன், சொல்லுவேன். எந்த இதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது, எதை சொன்னாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் எனக்கு முக்கியமானது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இந்த இடத்துல வர்ற தேவ ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டிய ஆகாரத்தை கொண்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. எனவே எதா இருந்தாலும் நான் சொல்லுவேன், வேணாம் சத்தம் போடுவேன். யாருமே வரல, முழுக்க வெள்ளிக்கிழமையிலேருந்து இருந்துட்டு அதுக்காக கடைக்கு போகாமல் சாப்பிட எல்லாம் செய்வேன். ஆனால் என்னுடைய மைண்டெல்லாம் இதிலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நான் அதிலேயே உட்கார்ந்து கொண்டு வரேன். அப்போ இங்கே வந்த உடனே விசுவாசிகள் என்ன செய்யணும்னு சொன்னால், வசனத்தை சொல்லும் பொழுது வசனத்தை பார்க்கணும். அதில் ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்பதை உங்கள் மனதானது அதை பதிய வைக்கும்.
எனக்கு சில நேரங்களில் வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த பக்கத்தில் பிலிப்பியர் எழுதின புத்தகத்தில் இந்த வலது பக்கத்தில் மேலே உள்ள ஒரு வசனம் என்று சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அதை பார்த்த அந்த ஞாபகம். எனவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னால், வசனம் சொல்லும் பொழுது வசனத்துக்கு வசனம் நீங்கள் வேதத்தை திருப்பி பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் போகிற வேகத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியலை, ஈடு கொடுங்க. நீங்கள் சரியாக இருப்பீங்களான்னு சொன்னால் ஒவ்வொரு வசனம் விளங்கும். நீங்கள் தெளிவோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு கேட்பீங்களா இருந்தால் ஒவ்வொன்றும். நான் எங்கிருந்து சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் வசனம் போடுவாங்க தானே. எப்படி போடுவாங்க? அதே கண்ணோட்டத்தோடு இருப்பாங்க, அதே சிந்தனையோடு இருப்பாங்க. எனவே தான் அது போட முடியுது. அதுபோல நீங்களும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது முடிந்தால் எழுதுங்கள், வீடுகளிலே போய் மறுபடியும் அதை பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. அதற்கிடையிலே நம்மை தகுதிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, யாரை சீர்படுத்துவார்? இந்த கேள்வியை நான் முதலாவது கேட்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சீயோனிலே துயரப்பட்டவைகளை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். இந்த இடத்துல சீர்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாரை சீர்படுத்துவார்? துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவார். இன்றைக்கு மாலைவெல்ல கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, துயரம் என்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு நல்ல அர்த்தம் தெரியும். கீழே நாம் அதை பார்க்கலாம். அப்ப துயரம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், இழப்புகள் என்ற ஒரு வார்த்தையின் ஓட வர்றது. இன்றைக்கும் கூட ஒரு மாதத்தை கடத்திவிட்டேன், ஆனாலும் பல போராட்டங்களோடு கூட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் சீர்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியா இருந்த கடைசியில் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னதாக கர்த்தர் துயரங்கள் நீக்கி ஒருவனை சீர்படுத்தும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை குறித்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், முதலாவது துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவேன், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை பார்க்கலாம். எஸ்தருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். என்னது? ராஜாவுடைய செய்தி போயிருச்சு, ஒரு துயர செய்தி. யூத ஜனங்கள் கொலை செய்யப்பட போகிறார்கள் என்ற செய்தி. இந்த செய்தி வந்த உடனே மகா துக்கம், அழுகை, புலம்பல் உண்டான உடனே அவர்கள் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். தங்களை முழுமையாக தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த துயரமான நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள், செய்திகள் நம்மை அழுகைக்குள்ளும் புலம்பலுக்குள்ளும் வேதனைக்குள்ளும் நடத்துமே. ஆனால் நானும் நீயும் தாழ்த்தும் பொழுது பரலோகத்தின் தேவன் கண்ணோக்கி பார்த்து உனக்கும் எனக்கும் அற்புதம் செய்வார். அதற்கு என்னவென்றால் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். இரண்டாவது, நீங்க பார்க்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஒரு துயரமான செய்தியை யோனா சொல்லுகிறான்.
கர்த்தர் நினிவேயை அழிக்கப் போகிறார். உடனே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த செய்தி பரம்ப ஆரம்பிச்சு ராஜாவுடைய செவிகளுக்கு கேட்டது. யோனாவை கூப்பிடுன்னு சொல்லல, அவங்கிட்ட விசாரிப்புன்னு சொல்லல. கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசித்தான். சிங்காசனத்தை விட்டு இறங்கி ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான். தேவனுடைய இரக்கத்துக்காக இந்த துயரமான செய்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நானும் நீயும் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தி தேவ சமூகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்துகிற உனக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படியா இருந்தா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறாராம். அந்த சிங்காரம் என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு மகிமையின் கிரீடம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். நெற்றிகளில் பட்டயத்தையும் காதுகளிலே காதணிகளையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் வைப்பேன். அப்ப ஒரு கிரீடத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். அந்த கிரீடம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சன்னிதான, நீங்க பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடம். அப்படியா இருந்தா அந்த கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறது. ராஜாக்களுக்கு கிரீடம் சூடப்படுகிறது. அதுபோல தேவன் நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறார். அந்த கிரீடம் என்னன்னா மகிழ்ச்சியின் கிரீடம். யாருக்கு? துயரப்பட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் முதலாவது சீர்படுத்துகிறார். எப்படி என்றா, உன் துயரத்தை அகற்றி உனக்கு நான் மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைக்கிறேன்ப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது நீங்க பார்ப்பீங்கன்னா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். துயரம் அதுக்கு பதிலாக என்னதான்? ஆனந்த தைலத்தை கர்த்தர் தருவேன்றாரு. இன்றைக்கு துயரத்தோட இருக்கிறேன், ஒடுங்கி இருக்கிறேன், வேதனையோட இருக்கிறேன், துக்கத்தோட இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசி, வருகிற நாட்களிலே கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பார் என்று சொல்லி நீ விசுவாசித்து கர்த்தருடைய காரியங்களை செய்து கொண்டு வரும் பொழுது அதனுடைய பலனை நீ காண்பாய் என்று சொல்லுகிறேன். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது எபிரேயருடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வருத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று. ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலம், தைலம் என்று சொல்லப்படுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ராஜாக்களை அபிஷேகம் பண்ண, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ண, ஆசரிப்பு கூடாரத்து பணிமுட்டுகளை அபிஷேகம் பண்ண என்று ஒவ்வொரு நிலைகளிலும் அபிஷேக தைலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அபிஷேகத்தை குறித்து ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, அது ஆனந்தத்தை கொண்டு வருகிற அபிஷேகம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 23:5 எப்படி தெரியுமா சொல்றான்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதனால? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிது. அப்ப இந்த பாத்திரம் நிரம்பி வழிதுனா கர்த்தர் அபிஷேகம் ஆனந்த தைலத்தை கொடுக்கும் பொழுது உனக்குள்ளும் எனக்குள்ளும் சந்தோஷமான அந்த சிரிப்பையும் கர்த்தர் கொடுப்பார். இதுவரைக்கும் உன்னை என்னை பார்த்து 4 பேர் சிரிச்சிருக்கலாம். ஆனா இனிமே நம்மளை பார்க்கிறவனை பார்த்து அவன் சொல்வேன் தெரியுமா, இவங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் எங்கே இருந்து வந்தது, எப்படி சிரிக்கிறார்கள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்ததே, எல்லாம் தீர்ந்து விட்டதா என்று சொல்ற. எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார். எங்கள் துயரங்களை அகற்றி விட்டார், எங்கள் நிந்தைகளை அகற்றி விட்டார், எங்கள் தீங்கை அகற்றி விட்டார். இப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அடுத்தது அதே வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்றார்? துதியின் உடையை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவி யாரையும் பார்க்கல, அது பயம். யாரையும் சில நேரம் பார்த்துருக்கீங்களா? சில அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், எனக்கு பயம், எனக்கு ஒண்ணுமே இல்லை, அவனை என்னோட வேலை செய்யறான்,
போய் அப்படியே ஒரு மூலையில் உட்காருவானா. டேப்லெட் போட்டு, இன்றைக்கும் டேப்லெட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். டேப்லெட் போட்டு அந்த டேப்லெட் பிரச்சனையெல்லாம் எனக்கு சொல்லும்போது தான் சொன்னான். அங்கேருந்து வந்த நேரம் பிடிச்சி அவனை உள்ளுக்கு வச்சு விசாரிச்சு எல்லாம் கேட்டிருக்கேன், இந்த டேப்லெட் எப்படி வந்தது. ஏன்னா இங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அது அப்படிப்பட்ட ஒரு டேப்லெட்டாக. அதை போட்டால் தான் தனக்கு தூக்கமே வருது அப்படின்றான். அப்படியே போய் உட்காந்துருவான். பயம், யாரோ விரட்டுற மாதிரி. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, அவனை பார்த்தா பயமாக இருக்குது, இங்கே பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்வாங்க. அது இப்போ ஒடுங்கின ஒரு ஆவி. அதே வேளை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அடுத்தது என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், இப்படி செய்ய போகிறோம், அப்படி செய்ய போகிறோம், பல கேள்விகள் வரும் பொழுது ஒரு பயத்தின் ஆவி ஒன்று நம்மை அடக்கிறது. எப்படி எதிர்நோக்க முடியும்? அப்படி வருதா இல்லையா? சில நேரம் வரும். வந்தவுடனே அது ஒரு ஒடுங்கின ஆவி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஒடுங்கின ஆவி இன்னைக்கு மாலை வெள்ள உன்னை விட்டு நான் எடுத்துட்டு உனக்கு துதியின் ஆவியை கொடுக்குறேன். எதுக்காக துதியின் ஆவி நமக்கு வேணும்? ஏன் ஒடுங்கின ஆவி எடுத்துட்டு துதியின் ஆவியை கொடுக்கணும்? வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இப்ப நான் கேட்கிறேன், துதி பாலகர் வாயிலே ஏற்படுத்தினேன். பாலகர் வாயில துதி ஏற்படுத்தினேன்னா அது என்ன அர்த்தம்? ஏனென்றால் வேதத்திலே ஒவ்வொரு வசனத்துக்கும் தொகுப்பாக இன்னொரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் தனித்திருக்காது. அதனால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதிலே ஒன்றும் ஜோடி இல்லாதது இராது என்று சொல்லப்படுகிறது. அப்படியா இருந்தா இந்த துதியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, துதினா பலன். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். என்னது? பலன் உண்டு பண்ணினீர். பாலகர் வாயிலே நீர் என்ன செய்தீர்? பலன் உண்டு பண்ணினீர், துதியை உண்டு பண்ணினீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒடுங்கின ஆவியை எடுத்து துதியின் ஆடையை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். யாருக்கு? பாலகர். பாலகர் என்று சொல்லும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு பாலகனை கூப்பிட்டு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்னன்னு தெரியாது. கரண்ட் பில்லு கட்டணுன்ற கவலை கிடையாது, வீட்டு கூலி கட்டணுன்ற கவலை கிடையாது, வேலைத்தளத்தில் இருக்கிற பிரச்சனையை கேட்டா கவலை கிடையாது. ஒருவேளை கொஞ்சம் வளர்ந்த ஒரு பிள்ளைக்கு, எல்கேஜி போற பிள்ளைக்கா இருந்தா அதுக்கு நாளைக்கு புஸ்தகம் தூக்கிட்டு டீச்சருக்கு முன்னால் நிற்கின்ற பயம் மட்டும்தான் இருக்கும். அங்கேயே போனோமா நாளைக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த பிள்ளைக்கு விளையாடுறது, சாப்பிட்றத தவிர எந்த பயமும் இருக்காது. அப்படித்தானே? உங்களுக்கு இருக்க பயம் அந்த பிள்ளைக்கு இருக்குமா? அப்பா அம்மாவுக்கு என்ன பயம்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு பயம் என்கிறது தெரியாது. ஐயோ நாளைக்கு இப்படி ஆயிட்டா, என்ன அப்படி ஆயிட்டா. உங்களுக்கு தெரியுமா, இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு அந்த பயத்தை குறித்தோ அல்லது போன எந்த அறிவும் இல்லை. நான் ஒரு முறை ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போனேன். அங்கே வந்து என்னன்னா, அந்த அவருடைய மகள் மரித்து போனாள். மரித்து போன போது நாங்கள் போனா அவருடைய மகன், அவன் அங்கே எல்லாரும் அழுகுறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இவன் போயிட்டு அந்த ரூம்ல இருந்து ட்ரம் அடிக்கிறான், டக்க டக்க டக்குன்னு. ஏன்? அவன் மேல குத்தம் இல்லை, அவனுக்கு அது தெரியாது. அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு அளவு பிள்ளை தான், அவனுக்கு தெரியாது. இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கூட, எங்களோட பிள்ளைகள் இதுவரைக்கும் தம்பி ஒரே ஒரு அடக்காரதனைக்கு தான் போயிருக்கான், வேற எங்கேயும் போகல. ஏன்னா நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருந்த நேரம் கூட எங்களுடைய சித்தப்பா மரித்து போனார். நான் போனேன், பிள்ளைகளை கூட்டு போல. ஏன் தெரியுமா? போனால் இவங்க பயந்துருவாங்க. அந்த சூழ்நிலை இவங்களுக்கு பழக்கப்பட்டது இல்லை. ஏன் தெரியுமா? அது வித்தியாசமான சூழ்நிலை. எனவே குழந்தைகள், வளர்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமற்ற ஒரு நிலைமை, எதிர்காலத்தை குறித்த ஒரு சிந்தனையற்ற நிலைமையிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் சரியாக அந்த இடத்துல மாற்றி உனக்கும் எனக்கும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அதுதான் துதியின் பலன். ஒடுங்கின ஆவி அப்படி எடுத்துருவாரு. இனிமே அதை பற்றி யோசிக்காத, அதை பற்றி சிந்திக்காத, அத்தனை நான் உனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பேன். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாயில வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிலிப்பியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறதை விட எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றி கிடைக்கும். 2026 ஆண்டு பிப்ரவரி 1 நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் வேண்டுதலை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் வியாதியை பார்க்கிறார், உன் துக்கத்தை பார்க்கிறார். இந்த துயரமான வேளையில் ஆண்டவர் உனக்கு சொல்றது தெரியுமா? உன்னை ஒரு பாலகனை போல நான் மாற்றி உனக்குள்ளே ஒரு துதியை நான் கொடுக்கிறேன். இனிமே ஒடுங்கின ஆவி உனக்குள்ளே வராதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒடுங்கின ஆவி நமக்கு பயத்தை கொடுக்கும். நாளை என்ன செய்யலாம், எப்படி போகலாம், எந்த விதத்தில் அதுக்கு முகம் கொடுக்கலாம். வேலைத்தளத்தில் இருக்கிற பிரச்சனை, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் துதியின் ஆடை, அது பலத்தை கொடுக்கிறேன். அப்ப நீ அறிக்கை செய்கிற ஒரு அறிக்கை என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எனக்கு ஜெயமாய் மாறும். கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. போராட்டங்கள், நிந்தைகள், சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது நம்மை அதைரியத்துக்குள்ள ஒரு பிசாசு கொண்டு போவான். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் பலன் பெற துதியினாலே நிரம்பும் போது தேவன் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார். அந்த பலமானது நம்முடைய வாயிலிருந்து வருகிற அறிக்கை என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னுடைய காரியங்களை கண்ணோக்கி பார்க்கிற கிறிஸ்து, என் தேவைகளை சந்திக்கிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடியினால் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அவர்கள்தான் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்களாயிருப்பார்கள். கர்த்தருடைய விருட்சங்கள் எங்கே இருக்கும் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரக்கன்றுகளாக இருப்பார்கள். உங்களையும் என்னையும் இவ்விதமாகத்தான் கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது, ஒரு வார்த்தை எடுக்கும் பொழுது, அந்த வார்த்தை எங்கே போகிறது, எதை தொடுக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் யோசிக்கும் போது எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அது என்னையும் பலப்படுத்துகிறது, உங்களையும் பலப்படுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா துயரத்தை நீக்கும் போது ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறாரு. அப்படியா இருந்தா இன்றைக்கு மாலையில் துயரம் என்கிற சொல், அதனுடைய பொருள் என்ன என்பதை குறித்து நான் தேடின போது இணையதளத்தில் நான் பார்த்தேன், துன்பம், கவலை, வேதனை, துக்கம், இடர், இன்னல், அல்லல், இடும்பை, சோகம், மனவேதனை என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகளிலே ஒரு மனிதன் அகப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்னவென்று சொன்னால், யார் கூடயும் பேச விரும்ப மாட்டான். வேதனை கூடிட்டா என்ன செய்ய மாட்டான்? போய் எல்லார்ட்டையும் பேசுவானா? பேச மாட்டான். எங்க அமைதியா இருக்கலாமோ, என்ன செய்யறது, அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு தான் புது வார்த்தை போட்டிருக்கான், மன அழுத்தம்னு போட்டிருக்கான். யாருக்கு? மன அழுத்தம். பேச மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஒரு தனிமையே தேடுவான். நமக்கு தனியாக இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் எதை பார்த்தாலும் ஒரு சோம்பலான முடிவு. என்னத்தை வாழ்ந்து என்னத்தை, என்ன துயரம் கூடிருச்சு, துன்பம், துக்கம், கவலை, கண்ணீர். நான் இப்படி இருக்கேன், அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க. மனுஷன் தானே, நம்ம எல்லாரும் மனுஷன் தானே. நான் பார்க்கும்போது பாருங்க, ஒரு இது இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். நான் ஆண்டரை தேடுறேன், ஆண்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் எனக்கே இப்படி அந்த கேள்வி வரும். நான் எப்பயும் இயல்பாக பேசுகிற காரணம், நானும் உங்களை மாதிரி ஆள் தானே. நாங்கள் ஏதோ வானத்திலேருந்து இறங்கி வந்து அப்படியே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்க இல்லை. உங்களைப் போல சாதாரணமான நாங்கள் உங்களைப் போல தான் எல்லாவற்றிலும் இருக்கிறோம். அப்போ மனுஷன் என்ன செய்யறான்? யோசிக்கிறான்.
அந்த நேரம் என்ன தெரியும், வேற ஒன்றுமே வராது, அழுக மட்டும்தான் வரும் மிச்சம். ஒன்று தேவ சமூகத்தில் அழலாம், இல்லாட்டி தனிமையில் ஒரு பக்கம் போயிட்டு என்ன செய்யலாம், என்னத்துக்கு இவ்வளோ வேதனை அப்படின்ற கண்ணீர் நம்ம அறியாமலே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது நிந்தை, தீங்கு இவைகளெல்லாம் அனுபவிக்கும் போது, துக்கத்தை அனுபவிக்கும் போது ஒரு மனிதனானவன் அவன் சிறைப்படுத்தப்படுகிறான். தனிமையாக இருந்த சிறை தானே, சோம்பலாக இருந்த ஒரு சிறை தானே, அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் இருந்த ஒரு சிறை தானே, தனியாக அழுதானாக்கும். யார்கிட்ட சொல்லி அழ முடியும், ஏன் தேவையை யார்கிட்ட சொல்ல முடியும், ஏன் கவலையை சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட சொல்லி அழ முடியும், தனியாக அழுவாங்க. அது ஒரு சிறை. நெகேமியாவோட புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அப்போ துயரம் வந்த உடனே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது சிறைப்படுத்தப்படுகிறது. சிறைப்படுத்தப்படுகிறது. அதுக்குள்ள வேதனையோடு கூட இருக்கிறான். அங்க என்னதான், சிறையில் இருக்கிறவங்க தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, துயரம் வந்தா சிறையிருப்பு வருகிறது. இந்த சிறையிருப்பு வரும் பொழுது ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமை வருகிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம்னா தெரியும். யோசேப்பு என்ன செய்கிறான் என்று சொன்னால், சிறையிலே கொண்டு போய் வைக்கப்படுகிறான். யோசேப்பு அந்த நேரத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறான். அவனை நேசித்த தகப்பன் அவன் பக்கத்தில் இல்ல, தாய் இல்ல, சித்திமார் இல்ல, சகோதரர்கள் இல்ல, சிறு வயதிலிருந்து அவனை தூக்கி அன்பு பாராட்டின அவர்கள் வீட்டில் இருந்தவங்க இல்ல. அவன் செல்லமாக தடவி விளையாண்ட அந்த ஆட்டுக்குட்டி அவன் பக்கத்தில் இல்ல. சூழ்நிலையெல்லாம் மாறி போனது. சிறையிலே அவன் தனித்தவனாக இருக்கிறான், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். பழையவைகளை எல்லாம் சிந்திக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துயரம் எதற்காக என்ற ஒரு கேள்வி கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இவ்விதமாக நீயும் நானும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலையிலே, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே துயரத்தோடு கூட இந்த மாலை வேளை இருப்பாய் என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லுகிறேன். அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம், மன போராட்டமா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், இழப்புகளா இருக்கலாம். இந்த துயரத்தின் சிறையிருப்பை தேவன் இன்றைக்கு நீக்கி உன்னை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுவார். உன்னுடைய வாயிலே துதியை ஏற்படுத்துவார். துதியானது உனக்கு பலத்தை கொடுக்கும் பொழுது நீ அறிக்கை செய்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மாதத்திலே எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெறுவேன். எனக்கு ஜெயம் கிடைக்கும். ஏனென்றால் என் ஆண்டவர் ஜெயம் பெற்றவராயிருக்கிறார். என் ஆண்டவர் ஜெயம் பெற்றால் அந்த ஜெயத்தை எனக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா உன்னையும் என்னையும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. உன் பாத்திரம் இனிமே நிரம்பி நிரம்பி வழியும். நீ ஒடுங்கி 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 மனுஷரை பார்க்கும் பொழுது முகம் எப்படி கொடுக்கலாம் என்று சொல்லி பயந்திருப்ப. இனிமே உன் முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது, அந்த மகிழ்ச்சியின் கிரீடம் வைத்திருக்கும் போது ஜனங்கள் உன் மூலமாக தேவனை அறிந்து கொள்வார்கள். ஆனால் சில நேரங்களில் பிசாசு நாம் இப்படிப்பட்ட சிறைகளில் இருக்கும் பொழுது இன்னும் மேலும் 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 நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரத்தக்கதாக, எதிர்வினையாற்றுகிற சொற்கள் மூலமாக நம்முடைய இருதயங்களை காயப்படுத்தத்தக்கதாக பிசாசு பல காரியங்களை செய்வான். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கிறான்.
சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்க பிலிப்பியருக்கு எழுதின 1:15-16 வாசிங்கனாக்கும் அந்த பொறாமையினாலும் விரோதத்தினாலும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? என் கட்டுகளோடு கூட உபத்திரவத்தை பெருகும்படியாக காரியங்களை செய்கிறார்கள். எப்படி இவன் தான் சொன்னான், இவன் தான் இப்படி செஞ்சான், இவனால தான் இப்படின்னு பல காரியங்களை சொன்னால் இன்னும் வேதனைக்கு மேல் வேதனையை பெருகத்தக்கதாக பிசாசு சிலரை ஏவி விட்டிருந்தான். அதுபோல இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் பிரச்சனையை கூட்ட வேண்டும் என்று பிசாசு நினைத்து பல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் துதித்த அந்த பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். என்ன தெரியுமா? சிறைச்சாலையின் கதவை உடைத்தார். இன்றைக்கு துதியின் ஆடையானது உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் துதிக்கும் பொழுது இதே அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையும் பார்க்கல, அடி வேதனை தாங்க முடியல, துயரமான ஒரு சூழ்நிலை. பவுலும் சீலாவும் கைத்தட்டி பாட்டு படிக்க முடியாது, ஆனாலும் கர்த்தரை நல்லா துதிச்சாங்களாம். ஆண்டவர் எங்களை துதிச்சாதான் அற்புதம் செய்வார்னு சொல்லி துதிக்கல, இது நடக்கும்னு சொல்லி துதிக்கல. என் தேவனை துதிக்கிறதை தவிர எனக்கு வேற வேலை இல்லைன்னு துதிச்சான். அதை பார்த்த கர்த்தர் அற்புதம் செய்தாரு. இன்னைக்கு தேவைக்காக ஜெபம் பண்றதை விட நல்லா துதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், எனக்கு செய்வார். அப்ப அநேகர் என்ன செய்யணும்னா, பொறாமை நிமித்தமாக சிலருடைய எதிர்வினை ஆற்றுகிற சில சொற்கள் நம்மை காயப்படுத்தும், குத்தும், தாங்க முடியாததா இருக்கும். கவலைப்படாத, அந்த காயங்களை ஆற்றுகிற ஒரு கரம் இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய கரம். அந்த கரம் இன்றைக்கு உன் மேல ஒரு கிரீடத்தை வைக்குது, அது மகிழ்ச்சியின் கிரீடம். ஆனந்த தைலத்தினால உன்னையும் என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறாரு. பாலகர் வாயிலே துதியை ஏற்படுத்தின கர்த்தர், பாலகர் வாயிலே என்றால் பலத்தை கொடுக்கிற கர்த்தர். அந்த பலன் என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த துயரங்கள் எல்லாம் நான் மேற்கொள்வேன். சில நேரங்கள்ல பிசாசினாலே நாம் சிறைப்படுத்தப்படுகிறோம். தேவன் கூட சில நேரம் நம்ம சிறையில் வைப்பார்கள். நன்மைக்கு ஏதுவான சிறைகள் இருக்கிறது, இப்படி பல சிறைகள் இருக்கு. ஆனால் இன்னொரு சிறை இருக்கிறது, என்ன தெரியுமா? நம்முடைய மீறுதல்களே நம்மை சிறைக்குள்ளே தள்ளுகிறது. வாசிக்கலாம் நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரித்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிம்சோன் என்று சொல்லப்படுகிற ஒரு பலசாலி இன்றைக்கு சிறைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறான். நிலை கதவுகளையே பிடுங்கிக் கொண்டு போகத்தக்கதான ஒரு பெரிய பராக்கிரமசாலி, சிங்கத்தை கிழிக்கத்தக்கதான வல்லமை படைத்தவன் இன்றைக்கு ஒடுங்கி போயிருக்கிறான், தனித்திருக்கிறான், துயரத்தோடு இருக்கிறான். அந்த துயரத்துக்கு காரணம் என்ன? அவன் தன் பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க மறந்தான். தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை அதை மறந்து போனான். தன்னுடைய தகப்பன் தாய் எச்சரித்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஆண்டவருடைய கற்பனையின் வார்த்தையின்படி தொடக்கூடாததை தொட்டான். அது மட்டுமல்லாமல் அதை கொண்டு போய் இன்னொருவருக்கு கொடுத்தான். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அவன் என்ன செய்தான்? எல்லாம் முரண்பட்ட காரியங்களை செய்தான். கடைசியில் அவன் எங்க படுக்க கூடாதோ அங்க போய் தலையை வச்சுட்டான். இப்ப அது நமக்கு தேவையில்லை. இப்ப சிறைச்சாலையிலிருந்து மாவரைக்கும் போது ஆண்டவரை பார்க்கிறான். மகிமையின் கிரீடம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த துயரமான நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது சகலவிதமான ஆறுதலின் இரக்கத்தின் தேவனானவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்தார். அந்த பலமானது எல்லாரையும் அப்படியே ஒரேடியா கவுத்து போடத்தக்கதாக, அந்த முழு கட்டிடத்தையுமே உடைத்து போடத்தக்கதாக அந்த தேவ ஆவியானுடைய பலம் இறங்கினது உண்டானால், இன்றைக்கு நீயும் நானும் சில வேளைகளை தவறு செய்தது நிமித்தமாக ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போயிருப்போமானால், ஆண்டவரை பார்த்து ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரை என் மேல் கண்ணோக்கமாய் இரும் என்று சொல்லி கெஞ்சுவோமானால், இந்த ஒரு விசை எனக்கு மன்னியும் என்று சொன்னால் தேவன் ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் வெற்றி பெறுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை வியாதியா இருக்கலாம்,
தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை. லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 18 வருஷமா சாத்தான் கட்டி வைத்திருந்தான். 18 வருஷமா கட்டி வைத்திருந்தான். ஆனால் அவள் ஆலயத்தை விடல, தேவனை மைமைப்படுத்துறதை விடல. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய கரம் அவள் மேல் பட்ட போது, அந்த மகிமையான தேவனுடைய கரம் பட்ட போது அவளை மறுபடியுமாக நிறுத்தினது உண்மை என்றால், இன்றைக்கு நீ கூனி குறுகி தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு ஒடுங்கின ஆவியோடு இருப்பாய் என்று சொன்னார். தேவன் உனக்கு அற்புதம் செய்கிறது நிச்சயம். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 12 வருஷமா வியாதியோடு இருக்கிறார். 12 வருஷமா மருத்துவர்களை சந்திக்கிறார். அந்த சிறைக்குள்ள அவர் தவிக்கிறார். என்றைக்கு எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த 18 வருஷமா அவர் சிறைக்குள்ள இருந்தது போல இவளும் நினைக்கிறா, எனக்கு என்றைக்காவது விடுதலை கிடைக்காதா, விடுதலை கிடைக்காதா என்று சொன்ன போது என் இயேசு அந்த பகுதியிலே வருகிறார். வந்ததை கேள்விப்பட்டவ ஒன்றே ஒன்றை யோசித்தா, இந்த வியாதி என்கிற சிறையிலிருந்து விடுதலை வேண்டுமானால் என் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், அதிலிருந்து ஒரு வல்லமை வரும், அது என்னை குணமாக்கும் என்று சொன்ன போது அவள் செய்தால், அதை செய்த போது அற்புதத்தை கண்டாள். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, 18 வருஷம் என்ன 12 வருஷம் என்ன, நீ பிறந்த நாள்ல இருந்து இருக்கிற ஒரு காரியமா இருந்தாலும் சரி, இயேசு இந்த மாலைவெல்ல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யத்தக்கதாக நீ அவரை தொட வேண்டும். நீ அவரை தொடுவாய் என்றால் அவருடைய வல்லமை உன்னை தொடும். அந்த வல்லமை உன்னை தொடும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை பிசாசு திட்டம் பண்ணியிருப்பான், எந்த வகையிலுமே என் கரத்திலிருந்து பிரிக்க முடியாது, நான் நாள் குறித்து விட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ஏரோது பேதுரு கழுத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. ஏன்னா இன்னும் அவன் ஸ்தானத்தில் உயரணும். அவர்களுக்கு அது சந்தோஷமான செய்தியா இருக்கும் யூத ஜனங்களுக்கு. அதனால கொண்டு போய் சங்கிலியினாலே போட்டு கட்டி காவல் பண்ணி சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் கூட நினைச்சிருக்க மாட்டான் இது விடுதலை கிடைக்கணும். பேதுரு நினைச்சிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பாதுகாப்பா இருக்கே. ஆனால் பேதுரு மேல் ஒரு நோக்கம் வைத்த கர்த்தர் இருக்கிறார். பூமி மீது எங்கு சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் அவனை பார்க்கிறது. என்னுடைய ஊழியக்காரன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறானே. ராத்திரி தூதன் அனுப்புறாரு. அனுப்பின உடனே எலும்பப்பா சங்கிலியெல்லாம் கலந்துச்சு. அந்த நேரத்தில் எப்படின்னா பக்கத்தில் இருந்த காவலாளி நல்லா தூக்கத்தை கொடுக்குறாரு. அப்படிதானே? இல்லாட்டி போனா அவன் பிடிச்சிருப்பான்ல. அவனுக்கு நல்ல தூக்கம். காவல் காக்கிறவன் தூங்க வச்சிருவார். நம்ம ஆண்டருடைய வேலையெல்லாம் அப்படிப்பட்டதான். நம்ம ஆண்டு செய்கிற காரியங்கள்லாம் மகத்துவமானவைகள் தான். அவைகள் நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள் என்று சொல்வேன். நல்லா அவன் தூங்குறான். பிரதர் எழும்புங்க வாங்க. வந்தா நான் நினைக்கிறேன் கதவு தானா திறக்குதான். கடன் திறக்குது. திறந்தோன்னு வெளியில் கொண்டாந்து விட்டுட்டு போங்க பிரதர். தேவ பிள்ளையே, பிசாசு உன்னை அடைச்சி காவல் பண்ணி சங்கிலி போட்டு இனி உனக்கு இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு மாலை வேளையில் ஆண்டவர் உனக்காக கதவுகளை திறப்பார். அதற்கு வழியை உன்னை கொண்டு போவார். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக. இன்னைக்கு மாலை வெள்ள கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அநேக மனவியாகுலங்கள், துக்கங்கள், சஞ்சலங்கள், தாங்க முடியாது, வெளியில சொல்ல முடியாது, ஒடுங்கி போயிருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த துயரத்தின் நிலையை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். என் தேவனால மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப கர்த்தர் மாற்றுவாரு. ஆண்டு சொல்றாரு, நீயும் கொஞ்சம் ஒன்று சீர்படுத்தணும். நீ என்ன செய்யணும்? ஒன்று கொஞ்சம் சீர்படுத்தணும். வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். என்னதான்? உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் நீங்க என்ன செய்யுங்க? சீர்படுத்துங்க. நம்ம வழி பிழையான வழி. அந்த பிழையான வழியில போகாத இன்றைக்கு சீர்படுத்து. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் வழி என் வழி அல்ல, என் வழி உன் வழியும் அல்ல, உன் நினைவு என் நினைவும் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்படி அப்படின்னா, என்னாமத்தின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு, வழி மாறுபாடா, உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்தது. என்னது அப்படின்னா, பிழையாம் வீட்டில் இருக்கும்போது பாலாக்கு கொஞ்சம் பேருக்கிட்ட பரிசு கொடுத்து அனுப்புறான். பிழையாமை விலை பேசுங்கள். வந்தா பிழையாமிட்ட பார்க்குறாரு. பிழையாமே அவன் ஒன்றும் சொல்லல, ஜபிக்க கேப்பிக்க ஒன்றும் இல்லை. ஆண்டு சும்மாவாக இருப்பார். எந்த நேரம் கண்ணை வச்சிருக்காரு நம்ம மேலே. அப்படி தானே வேதத்தில் போட்டிருக்கு. எப்போ பார்த்தா நம்ம மேலே கண் வச்சிருக்கேன்னு தானே சொல்கிறாரு. பார்க்குறாரு. பிள்ளையாமிட்ட வந்திருக்காங்க. பிள்ளையாம் எவ்வளோ அழகாக தெரியுமா அந்த வசருக்கு. இன்று ராத்திரியிலே உன்னிடத்தில் வந்த இந்த மனிதர்கள் யார்? அவருக்கு தெரியாத யாருன்னு கேட்குறாரு. பாலாக்கு அனுப்பியிருக்கிறான். என்னத்துக்கு அனுப்பிடுறான்? பரிசும் கொடுத்து அனுப்பியிருக்கான். கொஞ்சம் வேலை செய்ய டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாம். ஆண்டு சொன்னார், நீ போகக்கூடாது. நீ அவனுக்கு தெரியும் நம்ம ஊழியக்காரன் யாருன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் கொடுத்தா ஒரு மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எலிசாவா வாசல் வந்து போய் குளின்னு சொல்கிறதுக்கு, இது வாங்குகிற காலம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, இது வாங்குகிற காலம்னு இவனுக்கு தெரியும். யாருக்கு? பாலாக்குக்கும் தெரியும், பிள்ளையாமுக்கும் தெரியும். அந்த காலத்தில் தான் நாமளும் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கொடுத்து எப்படி நிறைய கொடுத்துருக்காரு. வந்தால் அவன் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறான். நெக்லஸ் எடுத்து வைக்கிறான், மோகத்தை எடுத்து வைக்கிறான். அப்படியே தங்க விற்கிற விலைக்கு இவ்வளோ சாமம் கொடுத்து அனுப்பியிருக்காரா? கொஞ்சம் பாருங்க. இன்றைக்கி நான் விசாரிச்சுட்டு வர்றேன், என்ன ஒரு காரியம் நடக்கும். 2ஆம் முறை கத்திரமானவன். அப்படியா? இருங்க, படுத்துருங்க. போய் விசாரிச்சு ஆண்டு சொன்னார், போ. என்னது? ஆண்டு ஒருக்க சொல்லுவார், போ வேணான்னு. செய்யாத, சேராத, வைக்காத ஒருக்கா. 2ஆம் முறை கேட்ட சொல்லுவார், செய், போ, அவ்வளோதானே. சந்தோஷம் அவருக்கு பொங்கலை. நம்ம அப்படியே எவ்வளவு கொடுத்து அனுப்பியிருக்கா, இன்னும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போகிறான். போனால் ஆண்டு இடையில வர்றாரு. எதோட வர்றாரு? பட்டயத்தோட வர்றாரு. எதோட வர்றாரு? பட்டயத்தோட வர்றாரு. கவனம். உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை நமக்கு சொல்ல, அந்த வார்த்தைக்கு மீறி நாம் செயல்படுவோமானால் நம்முடைய வழி கர்த்தருடைய வழிகளுக்கு மாறானவைகள் என்று சொல்வேன். ஆண்டவர் கோபம் வராதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். எனது பொல்லாத வழியை விட்டு விலகிறேன். விலகலைன்னா பிரச்சனை வரும், அப்படிதானே? விலகலைன்னா தனிமை வரும். தனிமை வருமா? வராதா? இந்த தனிமை வரும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது.
கொரோனா வந்த நேரம் எப்படி ஆச்சு? தனிமைப்படுத்தியாச்சு. அப்படி தானே? யார் கூடயும் பேசலாது, யார் கூடயும் போகலாது, தொட்டாலும் பிரச்சனை, தனிமை. அப்படி தானே இருந்தது? தனிமைப்படுத்தியாச்சு. எங்கள் வீட்டில் சிஸ்டர் இருமிட்டாங்க, உள்ளே கடை 3 நாள் ஆச்சு. நீ உள்ளே தான் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. உள்ளே வச்சுட்டு நான் சாப்பாடை கொண்டு போய் ஜெயிலில் மாதிரி தள்ளி விட்டு வருவேன். பொறுத்து பார்த்தாங்க, பொங்கி எழுவோம்ட்டு. நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் குத்திட்டு அங்கேருந்து வர்றாங்க. ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் தானே, ஒன்றும் இல்லை, நீ சொன்னாலும் சொல்லாடி போகிறல. இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். இருமுனா உள்ளே வைக்கணும். தனிமைப்படுத்தியாச்சு. அந்த நேரம் ஒருத்தன் ஒரு கவிதை எழுதியிருந்தான் பாருங்க. எப்படி தெரியுமா? பந்தல் போடும்போது நாங்கள் முன்னாலே, பந்தி போடும்போது நாங்கள் பின்னாலே. விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? விளங்க இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு பந்தல் போடுவாங்க இல்லையா? பந்தல் போடுற நேரத்தில் வீட்டை சோடிக்கிறதுக்கெல்லாம் யாரு? இவன் தான் வருவான் முன்னால். அப்போ தீட்டு இருக்காது, தீட்டு இருக்காது. திருப்பி பந்தி போடும்போது நீ என்ன செய்யக்கூடாது? முன்னால் வந்துடக்கூடாது, தீட்டு. நீ எங்கே இருக்கணும்? பின்னால். அவன் எழுதி, அந்த கவிதை எழுதுறான், அப்படி எழுதி சொல்கிறான், நீ பெற்ற பிள்ளை, நீ சீராட்டி வளர்த்த பிள்ளை, அவன் வீட்டுக்கு உன் காலடி பட்டபோது அதை தண்ணீரால் கழுவி அதில் டிஸ்இன்ஃபெக்ட், அதாவது என்னது, இந்த கிருமி நாசினி போட்டு கழுவினது உனக்கு ஞாபகம் இருக்கிறது. உன் அயலான் உன் வீட்டுக்கு வந்தால் தீட்டு, உன் அப்பன் வந்தாலும் தீட்டு. அப்படிதானே? வீட்டுக்குள்ளே வராது, அங்கேயே நில்லு, போட்டு தண்ணியை போட்டு கழுவி போ. எது அங்கே என்ன இருக்கு? அங்கே தொக்கி நிற்குது. நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க. என்ன இருக்குது? ஜாதி தானே. பக்கத்து வீட்டுக்காரன் தொட்ட என்னது? ஜாதி. ஜாதி. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஜாதி. ஜாதி. ஏன் இப்படி சொல்கிறீங்க? நேற்று ஒரு போதட்ட காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்றா முந்தானங்களா காய்ச்சிருந்தேன். அவர் சொன்னார், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பெற்றவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? சீதன பிரச்சனை. குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. கல்யாணம் கட்டி 1 மாதம் சீதன பிரச்சனை பிரிச்சுட்டாங்க. யாரு? ஊழியக்காரன், பெரிய நிறுவனம் வச்சிருக்கவன். நான் கேட்டேன், வெக்கமா இல்லையா ஐயா? சீதனம், ஜாதி, இதை வச்சு இன்னைக்கு குடும்பங்களை பிரிக்கிறாங்களே, வெக்கமா இல்லையா? அவர் சொன்னார், ஊருக்கு தானே உபதேசம் பண்ணார். ஊருக்கு தானே. இன்னைக்கு ஒருத்தன் சொன்னான், அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரோக்ராமில், கேட்குறாங்க ஜாதியை பற்றி பேச. ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, நான் ஜாதி பார்க்குறது இல்லை, ஏன் ஸ்கூலில் வர்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஆனால் கல்யாணம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த இடத்துல தாங்க நாங்கள் ஜாதி பார்ப்போம். அவன் பார்க்குறான் பரவாயில்ல, அந்த ஊத்தியோட கூட உள்ளுக்கு வந்து இவன் பார்க்குறான்னா இவனை விட கேவலமானவன் யார்? நீ அங்கே இருக்க வேண்டித்தானே. ஓ நேரத்தை வீணாக்கி, அவர் நேரத்தை வீணாக்கி, உள்ளவன் நேரத்தை ஏன் வீணாக்குற? கேட்டா மட்டும் வெட்டினா எல்லா ரத்தமும் சிவப்பு. தனிமை. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் நாம் மற்றவர்களை ஜாதி பார்த்து ஒதுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஏற்ற தாழ்வு பார்த்து ஒதுக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. நமக்கு எல்லாரும் சகோதரன் என்றார். கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரன். அவன் யூதர், அவர் யூதர். அவர் யூதர் எனக்கு சகோதரன் என்றா நான் யாரு? அந்த கேள்வி கேளுங்க. இன்னைக்கு மாலை கூட இருக்கிற கத்துடைய அப்ப தனிமை. ஆண்டு சொல்றாரு, பொல்லாத வழியப்பா, இந்த வழியை விட்டு மனம் திரும்பு. அதை திரும்பின உடனே என்ன செய்யணுமா? எரேமியா 26:13 வாசிங்க, வேகம் டக்குனு போ. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். என்னது? வழியை சீர்படுத்தி, நீ சீர்படுத்தப்பட்டதுக்கு பிறகு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த ஆமோஸ் 9:12 சொல்லப்பட்டது போல, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன்.
என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 7:5 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷருக்கும் உள்ள வழக்கை நிதானமாய் நீதியாய் தீர்க்கும்போது நீதியின் ராஜா உன் துயரத்தை நீக்கும் போது உனக்கு ஆனந்தமான காரியத்தை செய்வார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியையும் கொடுக்கிறதுக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு மாலையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பயம், நடுக்கம், என்ன நடக்க போகிறது என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஒரு பாலகனாக கர்த்தர் இந்த மாலையில் மாற்றுகிறார். உன்னை மாற்றி எதையுமே நீ யோசிக்காத, நீ துதி. அது உனக்கு ஒரு பலன். நீ துதிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டல்ல, என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் எழுதிருப்போம்.